வீடணன் ராவணனது இறப்பினுக்கு தனது வருத்தத்தை தொடர்ந்து தனது பேச்சினால் சொல்லி சொல்லி தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள முன் வருகிறான். அந்த வரிசையில அடுத்த பாட்டு, கொல்லாத மைத்துணனை கொன்றாய் என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து பல்லாலே இதழதுக்கும் கொடும் பாவி நெடும் பார பழி தீர்ந்தாளே, நல்லாரும் தீயாரும் நரகத்தார் துறக்கத்தார் நம்பி நம்மோடும் எல்லோரும் பகைஞரே, யார் முகத்தே விழிக்கின்றாய் எளியை ஆனாய். இதுல ஒரு முக்கியமான செய்தி, எது காரணமாக ராவணன் சீதையின் மீது மிகப்பெரிய அளவிலே ஈடுபாடு கொண்டான்? சீதையினுடைய எழிலை சூர்பனகை எடுத்து மொழிந்தது. ஏன் அவ்வாறு சூர்பனகை செய்தாள்? இது ஒரு சில ராமாயணங்கள்ல ரொம்ப விரிவா பேசப்பட்டு இருக்கு. அதுபோல உத்தரகாண்டம் எழுதப்பட்ட காலத்துல இந்த திக்விஜய படலத்துல கூட இந்த குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அது போல நாம கற்று வரக்கூடிய இந்த கம்பராமாயணத்துல கூட 2739 பாட்டுல இந்த குறிப்பு காட்டப்பட்டிருக்கு. அந்த பகுதியை நாம படிக்கின்ற பொழுது கூட அந்த குறிப்பை பற்றி விரிவாக விளக்குவதற்கு முயன்றோம். அதாவது சூர்பனகைக்கு ஒரு கணவன் இருந்தான். அவனுக்கு பேரு வித்ருசிங்கன்னு பேர். அந்த வித்ருசிங்கனை திட்டமிட்டு ராவணன் கொன்றதாக ஒரு குறிப்பு உண்டு. ஏனென்றால் அவன் தன்னை எதிர்த்தான், தனது வளர்ச்சிக்கு அவன் தடையாக இருந்தான் என்ற ஒரு காரணத்தினுக்காக அவனோடு நட்பு பாராட்டுவது போல் அவனோடு நெருங்கிய அந்த மைத்துணன் உறவினை மதிப்பது போல் உடனிருந்து உரிய நேரத்தில் அவனை கொன்றான். அவனை கொன்ற பொழுது அப்பொழுது சூர்பனகை கருவுற்றிருந்தாள். தன் கணவனை தன் தமையன் கொன்றான் என்கின்ற கோபம், அதன் பிறகு அவளுக்கு ஒரு ஆண் மகவு பிறந்தது. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து தந்தையை பற்றி தாயிடம் கேட்க நடந்த நிகழ்வினை எல்லாம் விளக்கினாள் அவள். அதனால ராவணன் மீது கோபம் கொண்ட சூர்பனகையின் மகன் ராவணனை எதிர்க்க முனைந்த பொழுது அந்த மகனையும் ராவணன் கொன்றான். அப்ப தன் கணவனையும் மகனையும் கொன்ற ராவணனை ஏதாயிலும் ஒரு விதத்திலே எவ்வாறாகிலும் பழி தீர்க்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தினை நெடுநாளாக சூர்பனகை தீட்டி வந்தாள். அதற்கு உரிய தகுந்த சூழலும் காலமும் வர வேண்டும் என்று. எப்பொழுது பஞ்சவடியில் அவள் ராமனை பார்த்தாளும், ராமனோடு உடனிருந்த சீதையை பார்த்தாளும், ஆகவே சீதையை முன்னிறுத்தி ராவணனை அந்த சீதையின் பால் ஈடுபாடு காட்டச் செய்து, அந்த ஈடுபாட்டினால் ராவணன் எதையும் செய்வான் என்று அவளுக்கு தெரிந்ததினால் இதன் மூலமாக நாம் ராவணனை ஓரளவினுக்கு வஞ்சம் தீர்த்து கொள்ளலாம் என்று முயன்றான். அத வீடணன் இங்கு சொல்லி காட்டுகிறான். எப்படியா? கொல்லாத மைத்துணனை, கொல்லத்தகாத, கொல்லுதற்கு நியாயமே இல்லாத மைத்துணனை, சூர்பனகையின் கணவனை கொன்றாய். நீ
திட்டமிட்டு சதி செய்து கொன்ற என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து தன் கணவனை நீ கொன்றாய் என்கின்ற அந்த கொடுமையான செயலை தன் மனத்தின் உள்ளே எண்ணி எண்ணி அதற்கு இணையானதோர் சூழ்ச்சியை செய்தாள் யார்? பல்லாலே இதழ் அதுக்கும் கொடும் பாவி. தன்னுடைய பற்களால் இதழை கடித்து கொண்டிருக்கக்கூடிய கொடிய பாவி. அந்த வஞ்சகத்தை ராவணனை நினைக்கின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய இதழ்களை கடித்து கொள்வாளாம். இத்தகு கொடுமையை எனக்கு செய்தானே, அவனை நான் எவ்வகையிலும் வாழ விட மாட்டேன் என்று. ஆகவே பல்லாலே இதழதுக்கும் கொடும் பாவி நெடும் பார பழி தீர்த்தாளோ. தன்னை நெஞ்சை இதுநாள் வரை, தனது நெஞ்சை இந்நாள் வரை அழுத்தி கொண்டிருந்த அந்த பாரத்தை, அந்த துயரத்தை போக்குதற்கு இப்பொழுது இவ்வாறான முடிவினை எடுத்து உன்னை தீர்த்தாளோ. நல்லாரும் தீயாரும் நரகத்தார் துறக்கத்தர். ராவணனே, உன்னை நல்லார்கள் விரும்பவில்லை என்றால் பரவாயில்லை. காரணம், உன்னை கண்டு அவர்கள் அஞ்சி இருக்கலாம், அவர்களை நீ வருத்தி இருக்கலாம். ஆனால் தீயவர்கள் கூட உன்னை இப்பொழுது வெறுத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? மாற்றான் மனைவியை விரும்பியது. அதுபோல நரகத்தார் துரகத்தார். நரகத்துல இருக்கிறவன் கூட உன்னை வெறுக்கிறான். துறக்கத்தில் இருக்கக்கூடிய, துறக்கம்னா சொர்க்கம், சொர்க்கத்திலும் நரகத்திலும் இருக்கக்கூடியவர்கள். என்ன பொருள்னா, உன்னை இன்று இவ்வுலகிலே எல்லா நிலையில் உள்ள மக்களும் வெறுக்கத்தக்க அளவிலே நீ தவறினை செய்து அதன் மூலமாக உயிரை விட்டு இருக்கிற. ஆகவே நம்பி மிகப்பெரிய ஆற்றலுக்கு உரியவனாக இருந்த நீ இப்பொழுது ஒன்றினுக்கும் உதவாதவனாய் இறந்து கிடக்கிறாய். நம்மோடு எல்லோரும் பகைஞரே. நீ செய்த இந்த ஒரு செயலால் அனைவரினது பகைமையை நீ தேடிக்கொண்டாய். யார் முகத்தை விழிக்கின்றாய் எளியானாய். இப்பொழுது நீ எந்த முகத்தை கொண்டு யாரை பார்க்க போகிறாய்? ஆகவே காமத்தினால் எல்லோராலும் வெறுக்கத்தக்க எளியவனாகி இறந்து கிடக்கின்றாயே ராவணா, இது உனக்கு தேவைதானா? அதுக்கு அடுத்த பாட்டு பல மேடைகள்ல எல்லோராலும் பேசப்பட்ட பாட்டு. போர் மகளை, கலை மகளை, புகழ் மகளை, தழுவிய கை பொறாமை கூற சீர்மகளை, திருமகளை, தேவர்க்கும் தெரிவு அறிய கற்பின் தெய்வ கற்பின் பேர் மகளை தழுவுவான் உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா. பின்னை பார்மகளை தழுவினாயோ திசையானை பனையிருத்த பனைத்த மார்பா. என்ன ஒரு வேதனை இருந்தால் அதை சொல்லுவான்னு பாருங்க. ராவணன் கிட்ட இந்த குறை மட்டும் இல்லை என்றால், சீதை என்கின்ற ஒருத்தியின் மீது அவனுக்கு ஆசை என்கின்ற ஒன்று தோன்றாதிருந்தால், ராவணனை போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு முழுமையுமான ஆற்றலுக்குரியவன் வேறு ஒருவனையும் காட்ட முடியாது. எப்படியா? போர் மகளை. எத்தகைய போர் வந்தாலும் அந்த போர்க்களத்தில் நின்று அந்த போர்க்களத்தை தனக்கு உரியதாக்கி கொள்வான். போர்க்களத்துக்குன்னு ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் எப்பொழுதும் ராவணன் தோளிலேயே நிற்பாள். எந்த போர்க்களம் என்று வந்தாலும் அந்த போர்க்களத்திலே வெற்றியை தவிர ஏதொன்றையும் இந்நாள் வரை பார்த்து அறியாதவன் ராவணன். ஆகவே கலைமகளை, அவனுக்கு இருக்கக்கூடிய கலை ஞானம் அளப்பரியது. மிகச்சிறந்த வீணை வித்வான், வான சாத்திரத்தில் வல்லுனன், கட்டடக்கலையிலே தேர்ந்தவன். இன்றைக்கும் நீங்கள் அருகில் உள்ள நாடாகிய இலங்கையிலே சென்று பார்த்தீர்கள் என்றால், ராவணனால் எழுதப்பட்ட நூல்கள் என்று ஒரு பட்டியலையே அவர்கள் தருகிறார்கள். அவர்கள் நாட்டில ராவணனை ஒரு இழிவானவன் என்று சுட்டினால் கோபம் வரும். சில ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கனடாவில் இருக்கக்கூடிய
அந்த இலங்கை தமிழரினுடைய ஒருவருக்கு அவருடைய மகளினது நடன அரங்கேற்றத்திற்கு ராவணனையே முழுமையுமாக வைத்து ஒரு நடன தயாரிப்பை அவர்கள் செய்து தருமாறு என்னை வேண்டினார்கள். அப்பொழுது நான் ராவணனை பற்றி சொல்லக்கூடிய செய்தியில சுவைபட சொல்ல வேண்டும்னு ஏனைய பிற ராமாயணங்கள்ல ராவணன் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டு இருக்கிறான்னு நிறைய படித்து தெரிந்து கொண்டேன். அப்படி தெரிந்து கொண்டதன் பின் ஒரு பாட்டுல அவன் சீதையை கண்டு காமவயப்பட்டான் அப்படின்னு எழுதிட்டான். அந்த இலங்கை தமிழர் அந்த ஒரு பாடலை மட்டும் திருப்பி அனுப்பி இந்த காமவயப்பட்டான் என்பதை கொஞ்சம் மாற்றி தாருங்கள், அதை நாங்கள் செய்வதற்கு உடன்படவில்லை, அதற்கு பதிலாக வேறு ஏதாகிலும் அவனை நீங்கள் அந்த இடத்தில் குறைவாக மதிப்பிட வேண்டும் என்றால் காமம் என்பதற்கு பதிலாக வேறு ஏதாகிலும் ஒரு சொல்லை இட்டு அவனது குறையை மேலோட்டமாக காட்டி செல்வது போல அந்த பாடலை மாற்றித்தாருங்கள் என்று பலமுறை என்னோடு வாதிட்டு அவர்களுக்கு ஏற்றாற் போல அந்த பாட்டை திருத்தப்படக்கூடிய சூழலை உருவாக்கினார். இன்றைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் ராவணனை தங்கள் நாட்டினுக்கு உரியதாகிய ஓர் ஒப்பற்ற வீரனாக மன்னனாகத்தான் கருதுகிறார்களே ஒழிய ராவணன் தவறு இழைத்தான், அவன் இழைத்தது தவறு அல்ல, ராவணனுக்கும் சீதைக்கும் இடையே உண்டான உறவு தந்தை மகள் போன்ற உறவு என்று மற்றொரு கிளை ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருப்பதை அவர்கள் நம்புகிறார்கள். அதனால ராவணனினுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, கலைகளிலே மிகச்சிறந்த ஆற்றல் உடையவன். அவனுக்கு தெரியாத சாத்திரங்களே இல்லை. வானவியலிலும் கட்டடக்கலையிலும் இசையிலும் மிக நுணுக்கமான அறிவை பெற்றதோடு சில நூல்களை அவன் எழுதியும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் கலை அவனிடம் தவம் கிடந்தது. புகழ் மகளை இந்த போரிலும் கலைகளினாலும் இவனுக்கு அன்றாடம் புகழானது வளர்ந்த வண்ணம் இருந்தது. ஆகவே புகழ் மகளும் இவனோடேயே இருந்துட்ட. பிற்காலத்துல நந்திவர்மன் என்கின்ற ஒரு பல்லவன் மீது ஒரு கலம்பகம் இயற்றப்பட்டது. பெரும்பாலும் கலம்பகம் என்கின்ற யாப்பு வகை ஒரு இலக்கிய வகைமை இறையவர் அல்லது இறைவியர் பெயர்ல எழுதும் மரபு இருந்தது. பெரும்பாலும் இறையவர் தான், மானுடர் பேர்ல எழுதும் வழக்கம் இல்லை. அப்படி எழுதின ஒரே நூல் எதுன்னா தெள்ளாரெறிந்த நந்திவர்மன் மீது பாடப்பட்ட நந்தி கலம்பகம். பாடியவர் பெயர் இன்னும் கிடைக்கல. அதுல கையறு நிலைன்னு ஒரு பாட்டு வரும், ஒரு தலைப்பு. அதாவது அந்த பாட்டுடை தலைவன் இறந்ததன் பிறகு புலவர்கள் எல்லாம் எவ்வாறு அந்த மரணத்தை மிகப்பெரிய அளவிலே வருத்தத்தோடு கொண்டாடினார்கள். அந்த பாட்டு ரொம்ப ஒரு செறிவான பாட்டு. அதுல புலவன் என்ன சொல்லுகிறான், நந்திவர்மன் இறந்து விட்டான். அதுல பாட்டு எப்படி தொடங்குகிறார்னா, வானுரு மதியை அடைந்தது நின் வதனம். அதாவது இவனுடைய முகத்துல இருக்கக்கூடிய பிரகாசம், மலர்ச்சி, இவன் இறந்ததன் பின் இவன் இருக்கின்ற வரைக்கும் இவன் முகத்துக்கு முன்னாடி நிலவு ஒளி குறைந்து காணப்பட்டது. இவன் இறந்ததன் பின் இவன் முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளி தேஜஸ் நிலவுக்கு போய் அதன் பிறகுதான் நிலவு நல்ல ஒளியோடு இருக்க தொடங்கினான். ஆகவே வானுரு மதியை அடைந்தது நின் வதனம், கானுரு புலியை அடைந்தது நின் வீரம். காட்டுல இருக்கக்கூடிய புலியினது வீரம் இவன் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த புலிகளுக்கு வீரம் இல்லையா. இவன் இறந்ததன் பின் இவனுடைய வீரம் முழுவதுமாக அந்த புலிகளுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது. சொல்லிட்டு அடுத்தது சொன்னார்,
தேனுரு மலராள் அரியிடம் புக்காள். மன்னனே, நீ இருந்த வரைக்கும் தேன் சிந்தக்கூடிய மலராகிய தாமரை மலருல குடியிருக்கக்கூடியவளான திருமகள், நீ உயிரோடு இருந்த வரைக்கும் உன் நாட்டுல இருந்துட்டா, நாராயணனை கூட அவ மறந்துட்டா. நீ இறந்ததன் பிறகுதான் அவளுக்கு தன் கணவன் நினைவு வந்து அரியிடம் புக்கள். கற்பகம் அடைந்தது நின் கைகள். கற்பகம் கேட்டதையெல்லாம் தரும். ஆனால் நீ உயிரோடு இருந்த வரைக்கும் நீதான் கேட்டதையெல்லாம் உன் கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்தாய். உன் மரணத்தினுக்கு பிறகு உன் கைகள் அந்த கற்பக மரத்திடம் சென்று விட்டன சொல்லிட்டு இறுதியில முடிச்சார். நானும் என் கலியும் எங்கு செல்லும். கலினா வறுமை. என்னை போன்ற புலவர்களும் எங்களினுடைய புலமையை தெரிந்து பாராட்டி பரிசில் கொடுக்கக்கூடிய உன்னை போன்ற மன்னன் இறந்து போனதினால் எங்கள் புலமையை காட்ட நாங்கள் இனி எங்கு செல்வோம்? எங்கள் வறுமையை நாங்கள் சொல்லாமலேயே கேட்டு எங்களுக்கு கொடை கொடுக்கக்கூடிய நீ இறந்து போனதினால் எங்கள் வறுமை இனி எங்கே செல்லும்? எங்கும் செல்லாது எங்களோடேயே எங்கள் வறுமை இனி இருக்க போகிறதுன்னு வருத்தத்தோட பாடியிருப்பார். அழகான பாட்டு. அது மாதிரி இந்த புகழ் மகளானவள் ராவணன் கிட்டேயே இருந்தாள். அவர் ராவணன் உயிரோடு இருந்த வரைக்கும் வேற எங்கேயும் அவளுக்கு போகணும்ன்ற எண்ணமே இல்லையா. தழுவிய கை பொறாமை கூற. இந்த 3 தெய்வங்களை உனது திருக்கைகள் தழுவிய நிலையில இந்த நிமிடம் வரை, நீ மரணத்தை சந்திக்கின்ற வரை போர் மகளும் உன்னிடம் இருந்தாள், கலைமகளும் உன்னிடம் இருந்தாள், புகழ் மகளும் உன்னிடம் இருந்தாள். அதனால என்ன ஆயிற்று? நீ என்ன கொஞ்சம் அதீதமா ஆசைப்பட்டுட்ட. சீர்மகளை, சிறப்பு வாய்ந்த திருமகளை, செல்வத்தினுக்கு அதிபதியான திருமகளாகிய இலக்ஷ்மியை, தேவர்க்கும் தெரிவு அறிய தெய்வ கற்பின் பேர் மகளை, அதாவது தேவர்களாலும் அறிய முடியாத தெய்வத்தன்மை வாய்ந்த தனக்கு என்று தனித்ததாகிய சிறந்த கற்பினை கொண்டிருக்கக்கூடிய அந்த கற்பினுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சீதையை தழுவான் உயிர் கொடுத்து, அவளை தழுவ வேண்டும்னு உயிரை விட்டியே. இதுவரைக்கும் நீ போர் மகளை, கலைமகளை, புகழ் மகளை தழுவியது போதாதா? எதற்காக தெய்வத்தன்மை வாழ்ந்த தேவர்களாலும் அறிந்து உணரப்பட இயலாத அரியதாகிய கற்பினை உடைய சீதையை தழுவ வேணும்னு ஆசைப்பட்ட? இதை காட்டிலும் முட்டாள்தனம் உண்டா? ஆகவே தழுவுவான் உயிர் கொடுத்த பழி கொண்ட பித்தா. சரி, தழுவதற்கு உயிரை கொடுத்தாய, தழுவ முடிஞ்சது, உயிரை தான் விட முடிந்தது. சரி, உயிரை விட்டதன் பின்னும் உனக்கு என்ன பட்டம் கிடைச்சது? பைத்தியக்காரன்னு பட்டம் கிடைச்சது. பித்தான்னு திட்டினோம். இவ்வளவு பெருமைக்கு உரிய நீ சாதாரணமான ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டு அவள் மாற்றான் மனை என்று தெரிந்தும் அவளை அடைய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அதற்காக நீ முனைந்தாயே. அதன் பயனாக இப்பொழுது உயிரை விட்டிருக்கிறாய், பழியை கொண்டிருக்கிறாய். நீ என்ன பைத்தியக்காரன்? பைத்தியம்தான் அந்த வேலையை செய்யும். ஆகவே பித்தா, அதனால என்னாச்சு? பின்னை பார்மகளை தழுவினாய். நிலத்துல ராமனது அம்பு உன்னை தாக்க உனது உடல் இப்ப நிலமகளை தழுவி பிணமாக கிடக்கிறது. பார்மகளை தழுவினாயோ திசையானை பனையிருத்த பனைத்த மார்பால். 8 திசைகளிலும் காத்து கொண்டிருக்கக்கூடிய யானைகளை பனைத்த மார்பால், உன்னுடைய உறுதி வாய்ந்த மார்பினால் மோதி அந்த யானைகளினது கொம்புகளை ஒடித்தவன் ஆயிற்றே நீ. அப்படிப்பட்ட நீ இப்பொழுது மண்மகளை அணைத்து கிடக்கிறாய், உயிர் விட்டிருக்கிறாய். உன்னை போன்றதோர் பித்தனை நான் வேறெங்கும் பார்த்ததில்லை. யோசிச்சு பாருங்க. எல்லா பெரிய மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய இது போன்றதாகிய ஒரு சின்ன குறைபாடுதான் அவனை மேலோடு கீழே விழ வைக்கும்.
அவனுடைய பெருமிதம், அவனுடைய ஆற்றல், அவனினுடைய புகழ், அவனுடைய இருமாப்பு எல்லாம் அவனிடம் இருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு சிறு குறை. அந்த குறையினால் அவன் இதுகாரும் பெற்றிருக்கக்கூடிய எல்லா பெருமையும் தொலைந்து. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல ஒரு வழக்கத்துல ஒரு பழமொழி உண்டு. வாழுங்காலத்துல நாம ஓடி ஓடி சேர்த்த செல்வங்கள் இருக்க, அந்த செல்வம் எல்லாம் நமக்கு வயோதிகம் அடைகின்ற பொழுது வரக்கூடிய நோயினுக்காக முழுக்க செலவு பண்ணி ஒன்றுமில்லாமல் ஆயிடுவோம். எவற்றையெல்லாம் பாடுபட்டு சேர்த்தோமோ அவ்வாறு சேர்த்த பொருள் யாவும் நம்முடைய தேவைக்கு என்று நில்லாமல் நாம் கொண்ட நோயினுக்காக முற்றிலுமாக செலவழிக்கப்பட்டு இறுதியில் ஒன்றும் இல்லாமல் இறப்பு. அதுபோல ராவணன் பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்த தகுதிகள் அனைத்தும் ஏதாகிலும் ஒரு நல்ல காரியத்தினுக்காக அவைகளை அவன் இழந்திருந்தால் கூட கொஞ்சம் மதிப்பு இருக்கும். மாறாக தவறான ஒரு செயலிலே தான் இதுகாரும் பெற்ற புகழை, வெற்றியை, தனது வீரத்தை எல்லாவற்றையும் இழந்தான் என்றால் இவனை காட்டிலும் வேறு யார் பைத்தியக்காரனா இருப்பான்? எங்கள் தந்தையார் வாழ்ந்த காலத்துல எங்களுக்கு இந்த ஊட்டியை தாண்டி கேரளா எல்லையை ஒட்டி ஒரு காப்பி தோட்டமும் ஒரு வீடும் இருந்தது. எங்கள் வீட்டினுக்கு அருகில் உள்ள தமிழக எல்லை முடிந்தவுடனே கேரள எல்லை தொடங்கும். அங்க இருந்த ஒரு சிறு நகர் எதுன்னா சுல்தான் பத்தேரின்ற ஒரு நகர். கொஞ்சம் கேரளால ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அது சுல்தான் பத்தேரி என்பது அல்ல அதனுடைய பெயர். மைசூரை திப்பு சுல்தான் ஆண்ட காலத்துல இந்த மலைப்பகுதிகளை அவன் தன் நிர்வாகத்தினுக்கு கொண்டு வந்த பொழுது அந்த ஆயுத தளவாடங்களை சேர்த்து வைத்த ஒரு இடம், அதுக்கு பேர் ஆங்கிலத்துல பேட்டரின்னு பேர். சென்னையில கூட அப்படி ஒரு இடம் இருக்கு. நீங்க சென்னையில பாரிஸ் கார்னரை தாண்டி ராயபுரம் நோக்கி சென்றீர்கள் என்றால் நம்ம கஸ்டம்ஸ் ஹவுஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னன்னா கிளைவ்ஸ் பேட்டரின்னு பேர். ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேயர்களினது பிரதிநிதியாக இங்கு பொறுப்பேற்ற பொழுது அதற்கு உரியதாகிய இராணுவ தளவாடங்களை சேர்த்து வைத்த இடம் கிளைவ்ஸ் பேட்டரி. அது மாதிரி அந்த சேரம்பாடி என்கின்ற இடத்துல அதாவது என் தந்தையாரினது தோட்டம் இருந்தது. அதுக்கு பக்கத்துல சுல்தான் பத்தேரி. எங்களுக்கு ஏதாகிலும் விவசாய பொருள்களோ அல்லது ஏதாகிலும் ஒரு நகர்னு போனா இதுதான் எங்களுக்கு முதல் பகுதி. இதை விட்டா வேற ஒரு இடம் போனோம் கூடலூர். சுல்தான் பத்தேரியை விட அது தொலைவு அதிகம். ஆகவே இங்குதான் எங்களினுடைய எல்லா வாரத்திற்கு ஒரு முறை போய் வருவது. அங்க காலையில கிளம்பி போனோம்னா எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டு மாலையில தான் திரும்புவோம். மதியம் அங்கு இருக்கக்கூடிய உணவு சாலையில சாப்பிடுவோம். அதனால நாங்க வாரம் வாரம் வருவதனால அங்க இருக்கிற ஒரு சர்வருக்கு, அதாவது அந்த உணவை கொண்டு வந்து தரக்கூடிய அந்த தொழிலாளிக்கு எங்களை நன்றாக தெரியும். அவனுக்கு ஒரு முறை அப்பெல்லாம் இந்த லாட்டரி டிக்கெட் அதிகமாக விற்று கொண்டிருந்த காலம். மணிப்பூர், மிசோரம், சிக்கிம், பூட்டான் போன்ற நகரங்களில், நாடுகளில் எல்லாம் இங்க பரிசு சீட்டு இருக்கும். அதுல இவனுக்கு மிசோரத்தின் மூலமாக அந்த அரசினால் விற்கப்பட்ட ஒரு லாட்டரி டிக்கெட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சது. அவனை எல்லோரும் பார்த்தோம், பாராட்டினோம். நல்ல விதமா இந்த பணத்தை முதலீடு பண்ணி நல்ல விதமா வாழ்க்கையை அமைத்துக்கொள் அப்படின்லாம் எதான அறிவுரை சொல்ல முடியும். சொல்லி நாங்களே தந்தையார் சொல்லிட்டு பணத்தை பார்த்து பாதுகாப்பாக வைத்துக்கொள் அப்படின்லாம்.
நான் வருடத்திற்கு ஒரு முறை தான் அங்க போவேன். காரணம், நான் கல்லூரியில படித்து கொண்டிருந்த காலம். அடுத்த கோடை விடுமுறைக்கு போனேன். அதே சுல்தான் பத்தேரிக்கு போனேன். அதே உணவு சாலைக்கு போனேன். அதே பையன் இருந்தான். நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன், ஏனப்பா 10 லட்சத்தை பரிசாக பெற்றாயே, அது முழுசா கிடைச்சதா? வரியெல்லாம் போக சொன்னா ஒரு 8.5 லட்சம் கொடுத்தார்கள். என்ன பண்ண? நல்ல விதமா முதலீடு செய்து ரொம்ப சௌக்கியமா வாழலாமேன்னு கேட்டேன். இல்லைங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி தாராளமா செலவு பண்ணி. அவன் செலவு பண்ண முறையெல்லாம் சொன்னா அது வகுப்புல சொல்ல முடியாது. அதனால எனக்கு பிடித்தது போல நிறைய செலவு பண்ணி எல்லா பணத்தையும் தீர்த்துட்டேன். திருப்பி அதே உணவு சாலையில உணவு பரிமாறக்கூடிய வேலையில இருக்கு. யோசித்து பாருங்கள். என்னதான் உங்களிடம் செல்வம் சேர்ந்தாலும் அந்த செல்வத்தை வைத்து பராமரித்து அனுபவிப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கணும். இததான் நாம திருக்குறள் வகுப்புல ஊழ் அதிகாரத்துல படிச்சோம். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதல் வேறு. செல்வம் இருக்கிறது வேற, புத்திசாலித்தனமா அந்த செல்வத்தை பாதுகாத்து இருக்கிறதுன்றது வேற. இப்ப ராவணன் அதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும். இருவேறு உலகத்து இயற்கை, முயன்று பெற்ற வரங்கள், அதற்காக அவன் செய்த தவங்கள், அவன் பெற்ற புகழ், அவனது ஞானம் எல்லாம் அந்த காமம் என்ற ஒன்றினால் அடிபட்டு போயிற்று. அப்போ உங்களிடம் என்ன ஞானமோ, என்ன அறிவோ, என்ன செல்வமோ இருக்கலாம். அவைகளை நீங்கள் முறையாக பேணுதலும் பாதுகாத்தலும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ற தனித்ததோர் தன்மையும் வாய்ப்பும் உங்களுக்கு வேணும். அது இல்லை என்றால் அவைகளை உங்களால் காக்க முடியாது. அது உங்களை விட்டு போயே தீரும். ராவணனை போன்றதோர் சிறந்த எடுத்துக்காட்டு இதற்கு வேற யாரையுமே சொல்ல முடியாது. அத்தகு உயரிய வீரன், அவனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் ஏராளமானது. அவ்வளவு பெரிய கலைஞன். அப்படிப்பட்டவன் காமம் என்கின்ற ஒன்று கதுவப்பட்டதினால் பேரிழந்தான், புகழ் இழந்தான், பெற்ற வீரம் இழந்தான், நாடு இழந்தான், செல்வம் இழந்தான், இறுதியில தன்னையே இழந்தான். அதனாலதான் வீடனன் கேட்டான், பாவி, இத்தனை புகழுக்கு உரியவனாக இருந்த நீ இறுதியிலே ராமனது அம்பினால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்து பார்மகளை தழுவி இருக்கிறாயா? நீ திருமகளை, புகழ்மகளை, கலைமகளை தழுவினவன் நீ. உன்னுடைய தவறான அணுகுமுறையினால் இப்பொழுது திசையானைகளினோடு பொருது அவைகளினது தந்தங்களை தகர்த்தவன் நீ. அப்படிப்பட்ட பெரு வீரனான நீ இப்பொழுது தோற்று உயிரை விடுத்து இந்த நிலத்திலே விழுந்து கிடக்கிறாய், உயிரற்றவனாய். இது என்ன கொடுமை! இதுதான், என்னதான் உயரிய தகுதிக்கு போனாலும் கூடிய மட்டும் நம்மிடம் உண்டானதாகிய சிறு குறைபாட்டை கூட நாம் கூர்ந்து கவனித்து அது இல்லாத அளவினுக்கு அதை நாம் ஒதுக்க கத்திருக்கோம். இல்லை என்றால் கவலையே வேண்டாம், நாம் பெற்றது எல்லாம் இழப்பு. நிச்சயமா இழப்பால சந்தேகமே. ராவணனை விட வேறு யாருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் எல்லாம் கிடைக்கும்? அப்படிப்பட்டவனே தான் கொண்ட அந்த சிறு பொறியாக தோன்றின காமம் மெல்ல மெல்ல அவனுள் வளர்ந்து அவனையே அது அழிக்கக்கூடிய ஆற்றலோடு செயல்பட்டது என்பதுதான் ஆபத்து. இதை சொல்லிட்டு வீடன் இறுதியில சொன்னான், என்று ஏங்கி அரற்றுவான் தன்னை எடுத்து சாம்பவனாம் என்கின் வேந்தன் குன்று ஓங்கு நெடும் தோளாய்
விதி நிலையை மதியாத கொள்கைத்து ஆவி சென்று ஓங்கும் உணர்வினையோ தேராது வருந்திதியோ என்ன தேறி நின்றான் அப்புறத்து அரக்கன் நிலை கேட்டாள் மயன் பயந்த நெடுங்கண் பாவை பழக என்று ஏங்கி இவ்வாறு என்ன சொல்லி புலம்பினாலும் விபீஷணனுக்கு ராவணனது மரணத்தை செரித்து கொள்ள முடியல. அரற்றுவான் தன்னை கதறிக்கொண்டே இருந்தான். அவன பக்கத்துல போய் தூக்கி நிறுத்தினான் ஜாம்பவான். எடுத்து ஜாம்பவானாம் என்கின் வேந்தன் ஜாம்பவான் என்று பெயரை கொண்டுள்ள கரடிகளினது கூட்டத்தின் தலைவன் குன்று ஓங்கு நெடும் தோளாய் மலை போன்ற உயர்ந்த தோளினை உடைய வீடனனே, விதி நிலையை மதியாத கொள்கைத்து ஆகி விதியின் நிலைமையை கருதாத கொள்கையை கொண்டிருக்கிறாயே. ராமனால் ராவணன் மடிய வேண்டும் என்பது விதி. அதற்கு யாரை வருத்தி பயன் என்ன? இந்த விதியை கூட உனக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லையா? ஆகவே விதியினது முடிவு இப்படித்தான். ஆகவே சென்று ஓங்கும் சென்று உயருகின்ற உணர்வினையோ உணர்வினை உடையவனாய் ஆனையோ விதியை மாற்றக்கூடிய அளவினுக்கு முடியுன்ற உணர்வு உனக்கு எப்படி வந்தது வீடனா? இது விதி. இத்தகு பெயர் பெற்ற சிறப்பு பெற்ற ராவணன் இந்நாளில் ராமன் கையால் மறிக்கப்பட வேண்டும் என்பது விதி. அதை மீறி நாம் செயல்படுவதற்கு நமக்கு என்ன ஆற்றலா இருக்கிறது? ஆகவே இதை தெரிந்தும் தெளியாதவன் போலே துன்பத்துள் ஆழுகிறாயே. விதியை யார் ஒருவராலும் மாற்ற முடியாது, உனக்கு தெரியாதா? இந்த விதியை ராவணன் தனக்குத்தானே வரவழைத்து கொண்டது. வேறு யாரும் அவனுக்கு கொடுக்கல. ஆகவே அவன் அதற்காக தன் உயிரை விடுத்தல் என்பது தவிர்க்க முடியாது என்று கூறி தேறி இப்படி சொன்ன உடனே வீடனன் தெளிவுற்றான், அப்புறத்து நின்றான். அப்படியே மனதை தேற்றிக்கொண்டு ஒரு புறமாக போய் நின்றான். இந்த நேரத்துல மண்டோதரி அங்கு வருகிறாள், ராவணனது துணை. மயன் பயந்த நெடுங்கண் பாவை. மயன் என்று சொல்லக்கூடிய தேவதச்சன், வானுலகத்துல இருக்கக்கூடிய சிற்பி, தேவலோக விஸ்வகர்மன், அவனது மகளாகிய மண்டோதரி. இவளும் கட்டிடக்கலையையும் நகர நிர்மாணத்தினுக்கும் நூல் எழுதினவளாக குறிப்பிடப்படுகிறாள் இலங்கையில. மயனோட மகள் இல்லையா, குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். அப்பா விஸ்வகர்மன், தேவலோகத்து ஸ்தபதி அவன். அவனுடைய மகள், கொஞ்சமாவது அந்த வாசனை இருக்காதா? ஆகவே அந்த மண்டோதரி அரக்கன் நிலை கேட்டாள். ராவணன் போர்க்களத்துல இறந்து பட்டான் என்ற செய்தியை கேட்டாள். தன் தோழியர் புடைசூழ, அரக்கியர் புடைசூழ ராவணன் விழுந்து கிடக்கக்கூடிய இடத்தினுக்கு மண்டோதரி வந்து சேர்த்தாள். அனந்தம் 100,000 அரக்கர் மங்கையர் புனைந்த பூங்குழல் விரித்து அரற்றும் பூசலார் இனம் தொடர்ந்து உடன் வர எய்தினாள் என்ப நினைந்ததும் மறந்ததும் இல்லாத நெஞ்சினாள். அனந்தம் 100,000 அரக்கர் மங்கையர். அனந்தம்னா எண்ண முடியாதன்னு அர்த்தம். பல லட்சம்னு போட்டுக்கலாம், இல்லை எண்ண முடியாத, எண்ணுதற்கு இடம் இல்லாத அளவினுக்கு ஏராளமான அரக்கிய பெண்கள் சேர்ந்து வர அவர்களுக்கு நடுவுல புனைந்த பூங்குழல் விரித்து, மலர் சூடிய தனது கூந்தல்களை விரித்த நிலையில அரற்றும் பூசலார், அரக்கியர்களும் கூந்தலை கலைத்த நிலையில அழுது கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நடுவே மண்டோதரி வர, இனம் தொடர்ந்து கும்பலாக கூட்டமாக அந்த அரக்கியர்கள் கூட்டம் வர, உடன் வர அந்த அரக்கியர் கூட்டத்தோட மண்டோதரி வர, நினைந்ததும் மறந்ததும் இல்லாத நெஞ்சினாள், நினைவும் மறப்பும் அற்ற நெஞ்சினாள் ஆகிய மண்டோதரி எய்தினாள் அந்த ராவணன் விழுந்து கிடக்கக்கூடிய இடத்திற்கு வந்தாள்.
ஏன்னா நினைந்ததும் மறந்ததும் இல்லாதவள்னு ஏன் சொன்னான்னா, ராவணனவள் என்றும் மறந்ததில்லை. எப்ப நினைப்பு வரும்? மறதின்னு ஒண்ணு வந்தாதான் நினைப்புன்னு ஒண்ணு வரும். இவள் மறந்ததே இல்லை, ஆகவே நினைத்ததே இல்லை. அதனாலதான் அந்த வார்த்தையை போட்டார், நினைந்ததும் மறந்ததும் இல்லாத நெஞ்சினார். ராவணனை எப்பொழுதும் தன் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அவனுக்காகவே வாழ்ந்தவள். ஆகவே அப்படிப்பட்ட மண்டோதரி அரக்கியர்கள் அரற்றிக் கொண்டிருக்க அவர்கள் மத்தியில வந்து நின்றாள், ராவணன் விழுந்து கிடந்த இடத்திற்கு. இரக்கமும் தருமமும் துணை கொண்டு இன்னுயிர் புறக்கும் நன்குலத்து வந்து ஒருவன் பூண்டது ஓர் பறக்கழியாம் என பறந்து நீண்டதால் அரக்கியர் வாய் திறந்து அரற்றும் ஓதையே. இரக்கமும் தர்மமும் துணை கொண்டு, அதாவது இரக்கம்னா கருணை, தர்மம் தெரியும், துணையா இந்த இரண்டும் துணையாக இருக்க, இன்னுயிர் புறக்கும் நன்குலத்து ஒருவன், இனிய உயிர்களை பாதுகாக்க பிறந்த நல்ல குலத்திலே பிறந்த ஒருவனை பூண்டதோர் பறக்கழியாம் என, அவ்வாறு செய்யாமல் மேற்கொண்டதொரு மிகு பழி பறந்து விரிவது போல். அதான் நான் சொன்னேன் முதல் பாட்டுக்கு விளக்கம் சொல்லும் போது, ராவணன் அப்படி புகழுக்கு உரியவன். அவ்வளவு பெரும் புகழுக்கு உரியவனாகிய ராவணன் கிட்ட ஒரு சிறு பழி மெல்ல 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 பறந்து வளர்ந்து அவன் இதுகாரும் பெற்ற புகழையெல்லாம் அழித்தது. அரக்கியர் வாய் திறந்து அரற்றும் ஓதை, அரக்கிமார்கள் வாயை திறந்து கதறக்கூடிய பேர் அழுகை பறந்து நீண்டது, அந்த போர்க்களத்திலேயே பரவி நிறைந்தது. அதனால்தான் உயர்குலத்து பிறந்தான் ஒருவனிடம் தோன்றக்கூடிய மறு நிலவில் தோன்றின மறு போல. யோசித்து பாருங்கள், ஒரு குடம் நிறைய பால் இருக்கிறது, சுவையான பால், அதுல ஒரு துளி நஞ்சு கலக்கட்டும், அத்துணை பாலும் நஞ்சாகி மாறிப்போம். அதுபோல ராவணனிடம் உயர்ந்ததாகிய குணங்கள் ஏராளம். அவன் தேவர்களை சிறையெடுத்ததோ அவர்களை அடக்கி ஆண்டதோ அது போர் தர்மம். ஏனென்றால் தேவர்கள் வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் அசுரர்களை தாக்கி இருக்கிறார்கள். ஆகவே தனக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது தேவர்களை தாக்கி அவர்களை சிறையில் வைத்ததோ அவர்களை சிறுமைப்படுத்தியதோ இதெல்லாம் போர்க்கள தர்மம். அவைகளினால் கூட ராவணனது புகழ் குறையல. ஆனால் சீதை என்கின்ற ஒரு துளி நஞ்சை கொண்டு வந்து தன் மனத்தினுள் வைத்தானே, அதுவே அவனை நச்சு உடையவனாக்கி அவன் சார்ந்த மக்களை அழித்து நாட்டை அழித்து இறுதியில் அவனை அழிச்சிருக்க. அதுதான் மிகப்பெரிய கொடுமை. வந்து நின்னா நூபுரம் புலம்பிட சிலம்பு நொந்து அழ கோபுரம் தோறும் புறம் குறுகினார் சிலர், புரந்தரன் பகையற்றது ஆம் என மாபுரம் தவிர விண்வழி சென்றார் சிலர். எவ்வளவு அழகு பாருங்க. நூபுரம் புலம்பிட, அவள் காலில போட்டிருந்த நூபுரம் என்கின்ற அணியானது ஒலிக்கிறதாம். தயங்கி தயங்கி கால் எடுத்து வைத்து கொண்டு வருகிறார். அதனால நூபுரம் விட்டு விட்டு ஒலிக்கிறது. சிலம்பு நொந்து அழ, அவள் காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு என்கின்ற அணியினது ஒலி நொந்து அழுவது போல் ஒலிக்க, கோபுரம் தோறும் புறம் சிலர் குறுகினர், நகர வாயிலே இருந்த கோபுரங்களிலெல்லாம் சிலர் வெளியே வந்தனர் இந்த கொடுமையான காட்சியை பார்க்கறதுக்கு. புரந்தரன் பகை அற்றது ஆம் என, இந்திரனது பகை இன்றோடு ஒழிந்து போயிற்று, இனி இந்திரன் இந்த ராவணனுக்கு அஞ்ச வேண்டாம் என்று மாபுரம் தவிர விண்வழி சென்றனர் சிலர். இலங்கையிலிருந்து ராவணனினுடைய தேவர் குல மகளிர் சிலர் வானுலகுக்கு சென்றார்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் ராவணனுக்கு அஞ்சி இலங்கையில பணிமக்களாய் ஏனைய பிற செயல்களில் ஈடுபட்டிருந்த இந்த தெய்வக்குல பெண்கள் இனி இந்திரனோடு பகையை ராவணன் கொள்ள முடியாது, ராவணன் இறந்து பட்டான், ஆகவே நமக்கெல்லாம் விடுதலைன்னு
இலங்கையில இருந்த தெய்வலோக பெண்கள்லாம் வான்வழியாக தங்கள் இருப்பிடம் நோக்கி செல்ல தலைப்பட்டார்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராவணன் உடலை பார்க்க வந்தான். அழைப்பு ஒலி முழக்கு எழ அழகு மின்னிட குழைப்பொலி நல் அணி குலங்கள் வில்லிட உழைப்பொலி உண்கண் நீர் தாரை மீது உக மழை பெரும் குலம் என வான் வந்தார் சிலர். அழைப்பு ஒலி முழக்கு எழ, அழைக்கின்ற ஒலி இடி முழக்கை போல ஒலி செய்யவும், அழகு மின்னிட அழகு மின்னலை போல மின்னவும், குழை பொலி நல் அணிக்குலங்கள் வில்லிட உடலிலே போட்டிருந்த கற்களால் பதிக்க பெற்ற அணிவகைகள் வானவில்லை போலே ஒளி சிந்த, உழைப்பொலி மான் போல திகழும் உன் கண் மைதீட்ட பெற்ற கண்களில் இருந்து நீர்த்தாரை மீது உக, கண்ணீர் தாரைகள் அப்படியே பூமியில கொட்டிய வண்ணம் இருந்ததா. அந்த நிலையில மழை பெரும் குலம் என மேக கூட்டங்கள் போல சிலர் வான் வந்தார். சில மகளிர் வான் வழியாக அரக்கர் குலத்தை சார்ந்த பெண்கள் ராவணனது உடலை பார்க்க வான்வழியாக வந்தார்கள். இந்த வான்வழியாக வந்ததனால அவர்களது வருகை, அவர்களது ஒலி, அவர்கள் உடம்புல போட்டிருந்த அணிகலன்கள், அவர்கள் கண்களில் இருந்து சிந்தக்கூடிய கண்ணீர் எல்லாம் வானோடு தொடர்புடைய மேகம், வானவில், மின்னல், மழை என்பதாக ஓமைப்படுத்தினான் கம்பன். அப்படி வந்து ராவணனினுடைய அந்த மரணத்தை, அவனது உடலை பார்த்தார்கள் சிலர். தலைமிசை தாங்கிய கரத்தர் தாரை நீர் முலைமிசை தூங்கிய முகத்தர் மொய்த்து வந்து அலைமிசை கடலின் வீழ் அன்னம் போல் அவன் மலைமிசை தோள்கள் மேல் வீழ்ந்து மாழ்கினார். என்ன இருந்தாலும் ராவணன் தேவர்களுக்கு பகைவன், அசுரகுலத்துக்கு அவன் தலைவன். அதனால தலைமிசை தாங்கிய கரத்தர் தங்களை இதுகாரும் பாதுகாத்து தங்களை நல்லவிதமான ஆண்டவனாகிய தங்கள் தலைவன் இறந்து போனானே என்று தங்கள் தலையின் மீது கை குவித்து வணங்கினார்கள். உழைப்பொலின்னா உழைன்னா பெண்மான். தமிழ்ல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தனித்தனி பெயர்கள் உண்டு. ஆகவே உழை பிணை என்பது பெண்மானை குறிக்கும். ஆண்மானை கலை என்றோ இரளை என்றோ சொல்லுவார்கள். உழைப்பொலினாக்க மானினை போன்று மருட்சியை உடைய பருத்த கண்கள், அந்த கண்கள்ல தீட்டப்பட்ட மை, அந்த மையும் கரையக்கூடிய அளவில் கண்களிலிருந்து மழை நீர் போலே கண்ணீர் பூமியில் சிந்தக்கூடிய அளவிலே வானவெளியிலே பல அரக்க பெண்கள் குழுமி நின்று அழுதார்கள். உழைனா பெண்மான்னு அர்த்தம். தமிழ்ல இப்ப களிறுன்னு சொன்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை, கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தி என்றால் பெண் குரங்கு. இந்த மாதிரி தமிழ்ல ஆண் பெண் பாலர்களுக்கு உண்டான விலங்குகள், பறவைகள், இவைகளுக்கெல்லாம் கூட தனித்தனி பெயர்கள் உண்டு. இப்ப பறவையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சேவல்னு சொன்னா அது ஆண் பறவை, கோழின்னு சொன்னா அது பெண் பறவை. சரியா? அவ்வளவு. நன்றி. அடுத்தது பாட்டுக்கு. ஆகவே அந்த தலைமேலே தங்கள் கைகளை குவித்த வண்ணம் தாரை நீர், கண்களிலிருந்து தாரைன்னா தொடர்ந்து சிந்துதலுக்கு பேரு தாரைன்னு பேர். இடைவிடாது கண்ணீரை சிந்திய நிலையில முலைமிசை தூங்கிய முகத்தார், தங்களினுடைய முலை முகட்டில் விழுமாறு நொறுங்கிய முகமுடையவர்கள். பருத்த தங்கள் மார்புல அப்படியே இவர்கள் முகம் சாம்பி அந்த மார்பகத்தின் மீது தளர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட முகத்தை உடையவர் மொய்த்து வந்து நெருங்கி வந்து கடலின் அலைமிசை, கடலின் மேல் பரப்பில் உள்ள அலைகளின் மேல் வீழ் அன்னம் போல் வந்து விழக்கூடிய அன்னப்பறவைகளினது கூட்டம் போல அவன் அந்த ராவணனினது மலைமிசை தோள்கள் மேல், மலையினும் விஞ்சிய பருத்த தோள்களின் மீது வீழ்ந்து மாழ்கினார். நிலை கலங்கி விழுந்து அழுதார்கள்.
ராவணனது மரணம் ராமனை பொறுத்த மட்டில் தண்டனை. ஆனால் இலங்கை வாழ் ராவணனை சார்ந்த பெண்களுக்கு ஒரு மாபெரும் இழப்பு. இவ்வளவு அழகு பாரு. எவ்வளவுதான் கொடியவனாக இருந்தாலும் அவனை சார்ந்த நாட்டு மக்களுக்கு நல்லவனா இருப்பான் இல்லையா? அதை நாம நினைவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே. அதனால அங்க எல்லா பெண்களும் அவனது தோல்ல விழுந்து அழுதார்கள், மாழ்கினார். அந்த துக்கத்தில் அப்படியே அவர்கள் மூழ்கி போனார்கள். தழுவினர் தலையும் தாள்களும் உயர் புயங்களும் மார்பும் எங்கனும் குழுவினர் முறை கூறு கொண்டு அழுதனர் அயர்த்தனர் அரக்கிமார்கள். அந்த ராவணனது உடலை பார்த்த அரக்க பெண்கள் குழுவினர் கூட்டமாய் தலையும் தாள்களும் தலைகளும் கால்களும் உயர் புயங்களும் நன்கு கனயமரம் போன்று உறுதி வாய்ந்த தோள்களை உடைய 20 கைகள் இல்லையா, அந்த பரந்த தோள்களை, மார்பும் அவனது மார்பினையும் ராவணனது ஒவ்வொரு அங்கத்தினையும் எங்கனும் எல்லா இடங்களிலும் முறை கூறு கொண்டனர். முறையாக பகுத்து கொண்டு தழுவினார். ஒரு சிலர் கைகளை, ஒரு சிலர் மார்ப, ஒரு சிலர் தலைய, ஒரு சிலர் கால்களை. எந்த குழப்பமும் இல்லாமல் அவரவர்களுக்கு ராவணனது உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பை பற்றி தங்கள் துக்கத்தை காட்டி அழுது புலம்பினார்கள். அந்த நிலையில இன்னும் மண்டோதரி கிட்ட ஒன்னும் வரல. அதுக்கு முன்னாடி இந்த அரக்கியர் புலம்பல நமக்கு ஒரு பெரிய கவலையை தரக்கூடிய அளவில் இருக்கு. வருத்தம் ஏது எனின் அது புலவி வைகளும் பொருத்தமே வாழ்வு என பொழுது போக்குவார். ஒருத்தர் மேல் ஒருத்தர் வீழ்ந்து உயிரின் புல்லினார் திருத்தமே அணையவன் சிகரத் தோள்மேல். வருத்தம் ஏது எனின் இந்த மகளிருக்கு இதுவரையில் துன்பம் என்றால் என்னன்னு தெரியாது. ராவணனை சார்ந்த மக்களுக்கு, பெண்களுக்கு இதுகாரி இலங்கையில துன்பம் என்ற சொல்லுக்கே அர்த்தம் தெரியாது. அது புலவி, அது ராவணனிடம் தோன்றின புலவிதான் துன்பம். ராவணன் என்றாகிலும் அவர்களை பாராமல் இருந்து விட்டால் அதனால ஏற்பட்ட துன்பம் தான் அவர்களுக்கு. வேறு எந்த விதத்திலும் துன்பம் என்றால் என்னன்னே அவர்களுக்கு தெரியாதான். நினைத்ததெல்லாம் நடந்தது, கேட்டதெல்லாம் கிடைத்தது. ராவணனுடைய ஆட்சியில் எல்லாமும் பெற்றார்கள் அவர்கள். எங்காயில ராவணன் ஓரிரு நாள் அவர்களை பாராது இருந்து விட்டால் அதனால் ஏற்பட்ட வருத்தம் தான் அவர்களுக்கு இருந்ததே ஒழிய வேறு எந்த வருத்தமும் இல்லை. அதனால அது புலவி வைகளும் பொருத்தமே வாழ்வு என நாள்தோறும் அவனது மார்பிலே பொருந்தி வாழ்வதே வாழ்வு என்று கருதினார். பொழுது போக்கினர். காலம் கழித்து வந்த அரக்கியர் திருத்தமே அணையவன். இறைவன் படைப்புல பலமுறை திருத்தி செம்மையாக செய்யப்பட்ட ஒரு ஆண் உருவம் உண்டுன்னா அது ராவணன். போதுமா? இதை விட வேற என்ன சான்று கொடுக்கணும்? ஒவ்வொரு முறையும் பிரம்மன் படைக்கின்ற பொழுது, ஆண்களை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு குறையோடு படைக்க, அந்த ஒவ்வொரு படைப்பிலும் அந்த குறையை நீக்கி அடுத்த படைப்பை உருவாக்க, இப்படி பலவாறாக தன்னை திருத்தி தவறே இல்லாத திருத்தமாக படைக்கப்பட்ட ஒரு உருவம் உண்டுன்னு அது ராவணன். யோசிச்சு பாருங்க. திருப்பி கொஞ்சம் சங்க இலக்கியத்துக்கு போயிட்டு வருவோம். அவ்வை மிக பெரிய அளவுல பாராட்டின 2 மன்னர்கள் உண்டு. அவை அதிகமா பாராட்டின, ஒன்று பாரி, மற்றொன்று அவளுக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியன். அதியனுக்கு ஒரு மகன் இருந்தான், பொகுட்டெழினின்னு. அவனை குழந்தையிலிருந்து நம்ம பார்த்திருக்கா அவ்வை. அவனுடைய வீரத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அதுக்கு என்ன வீரம்னு சொன்னா,
ஒரு மாதத்தினுக்கு இல்ல, அது மாதம்னு சொல்ற கணக்கும் உண்டு, நாளுன்னு எடுத்துக்கிறாரு. ஒரு நாள்னு எடுத்துப்போமே. ஒரு நாளைக்கு 8 தேர்களை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தச்சன் ஒரு மாதம் பாடுபட்டு ஒரு சக்கரத்தின் ஒரு ஆரக்காலை மட்டும் செய்திருக்கிறான் என்றால் அந்த ஆரக்கால் எப்படிப்பட்ட உறுதியை கொண்டிருக்கும்? எண் தேர் செய்யும் அப்படின்னு பாட்டு தொடங்கும் புறநானூற்று. ஒரு நாளைக்கு 8 தேரினை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தச்சன். அவன் எவ்வளவு முனைந்து பாடுபட்டு ஒரு சக்கரத்தின் ஒரு ஆரக்காலை மட்டும் ஒரு மாதம் முயன்று தயாரித்திருக்கிறான்னா அது எப்படிப்பட்ட உறுதி வாய்ந்த ஆரக்காலா இருக்கும். அந்த மாதிரி சில ஆரக்கால்கள் சேர்ந்து சக்கரத்தை உருவாக்கும். அது போல மற்றொரு சக்கரத்தை உருவாக்கி அதை தேர்ல பூட்டணும். அப்ப அந்த தேர் என்ன உறுதியா? அது போல ஒவ்வொரு முறையும் ஆண்மகனை படைக்கும் போது பிரம்மன் ஐயோ படைத்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இந்த குறையோட இருக்கே, சரி அடுத்த படைப்பில் அந்த குறையை திருத்தினும். வேற ஒரு குறை தெரிஞ்சு, சரி அடுத்த முறை ஒருத்தனை உருவாக்கும் போது அந்த குறையும். இப்படி குறையை நீக்கி 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 குறையே இல்லாத ஒரு உருவமாக ஒருத்தனை உருவாக்கணும்னு பிரம்மன் முயன்று படைத்தது இந்த ராவணன். போதுமா? ராமனுக்கு கூட இந்த அடைமொழிய கம்பன் கொடுக்கல. தோள் கண்டார் தோளைய கண்டார்லாம் அழகுதான், மறுக்கல. ஆனால் இந்த பிரம்மனே முயன்று முயன்று ஒவ்வொரு படைப்பிலும் தனது தவறை திருத்தி திருத்தி திருத்த முறை தவறே இல்லாத ஒரு உருவத்தை படைச்சானா அது ராவணனா. இதை விட ராவணனுக்கு வேற என்ன பெருமை வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே திருத்தமே அணையவன் என்று கூறத்தக்க வடிவினை உடைய ராவணனின் சிகர தோள்களின் மேலே ஒருத்தர் மேல் ஒருத்தர் வீழ்ந்து ஒருவர் மேல் ஒருவராக விழுந்து உயிரின் புல்லினர் அவன் உயிரை தழுவுவது போல. தழுவினர்னா தழுவி உயிரை விட்டார்கள்னு பேர். அவன் உயிர் தான் அங்க இல்லையே, அவன் உயிரோடு தங்கள் உயிரை சேர்த்து தழுவினார்கள்னா அவன் உயிர் பிரிந்தது. பிரிந்த உயிரை தேடி இவர்கள் உயிரும் போனது. இயக்கியர் அரக்கியர் உரகர் ஏழையர் மயக்கமில் சித்தியர் விஞ்சை மங்கையர் முயக்கு இயல் முறைக்கட முயங்கினார்கள் தம் துயக்கு இலா அன்பு மூண்டு எவரும் சோரவி. இயக்கியர் அரக்கியர் யக்ஷகுலத்தை சார்ந்தவர்கள், ராக்கத பெண்கள், உரகர் ஏழையர் நாகலோக பெண்களும், மயக்கமில் சித்தியர் மயக்கம் அற்ற சித்த இனத்தை சேர்ந்த பெண்களும், விஞ்சை மங்கையர் வித்யாதர உலகத்தை சார்ந்த பெண்களும் எவரும் இது போன்று தெய்வத்தன்மை வாய்ந்த பல பெண்கள் தம் துயக்கிலா அன்பு உண்டு தங்களினுடைய தளராத அன்பினது ஈடுபட்டால் எவரும் சோர அனைவரும் அறிவு சோர்ந்து முயக்கியல் முறைகட தழுவும் முறையெல்லாம் தவிர்த்து முயங்கினார்கள். ராவணன் உடலை தழுவினார்கள். அப்படியே ஒரு துக்கத்தினது உச்சம். தாங்கள் என்ன செய்கிறோம், எவ்வாறு செயல்படுகிறோம் தெரியாத அளவுல அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த அத்துணை பெண்களும் ராவணனது அத்துணை பெண்களும் ராவணனால் ஈர்க்கப்பட்டு இருக்கிறான்னா அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த பெண்களினது தகுதிகளுக்கு ஏற்றால் போல் ராவணன் தன் அறிவாலும் பண்பாலும் செயல்பட்டிருக்கும் இல்லையா? அச்சத்தினால ஒரு பெண்ணிடம் ஆர்வத்தை உண்டு பண்ண முடியாது, ஞாபகம் வச்சு. அச்சுறுத்தியோ ஒரு பெண்ணை நமக்கு ஏற்றது போலெல்லாம் மாற்ற முடியாது. அவர்கள் ஒரு ஆடவன் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு முழுமையுமான ஈடுபாடுதான்.
இந்த தெய்வத்தன்மை வாய்ந்த இயக்கியர்களோ சித்தகுல பெண்களோ ராவணன் மீது ஈடுபாடு கொண்டு அவன் இறந்ததன் பின் அவன் உடல் மேல விழுந்து இதுதான் முறை என்று கூட எண்ணாமல் பலவாறாக விழுந்து புலம்பினார்கள். தன்னிலை மறந்து அவர்கள் செயல்பட்டார்கள். இப்ப எந்த அளவிற்கு ராவணன் தன் செயலால் அத்துணை பெண்களையும் தன் வயப்படுத்தி இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம் இது. காமன்ற ஒன்றினுக்கு அப்பாற்பட்டு ஒருவனுடைய, ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, கன்சர்ன், அதுதான் முக்கியம். மகளிர் பால் காட்டக்கூடிய அந்த பொறுப்புணர்வு, தெய்வலோக பெண்களின் பாலும் இந்த பொறுப்புணர்வை ராவணன் காட்டியதினால அந்த தெய்வலோக பெண்கள் கூட ராவணன் பால் ஈர்ப்பு கொண்டு அவன் இறந்ததன் பின் தங்கள் நிலை மறந்து அவன் உடல் மீது விழுந்து அழுதார்கள், புலம்பினார்கள். அறம் தொலைவுறம் அனத்து அடைத்த சீதையை மறந்திலையோ எனும் எமக்கு உன் வாய்மலர் திறந்திலை விழித்திலை அருளும் செய்கிலை இறந்தனையோ என இறங்கி இயங்கினார். நாங்கள்லாம் இங்க இருக்கோம் ஐயா, உண்ணுமா சீத பேர்ல உனக்கு ஆசை போகல? அறம் தொலைவுற தகாத காதல் உன்னை விரும்பக்கூடிய இத்தனை பெண்கள் இருக்கிறோமே, எங்களையெல்லாம் விட்டு விட்டு தகாத முறையில மனத்து அடைத்த சீதையை உன் உள்ள சிறையில சீதையை கொண்டு வைத்தாயே பாவி, இன்னும் மறந்திலையோ, இறந்த பின்னும் மறக்கலையா? அதனாலதான் நாங்கள்லாம் உன் மீது விழுந்து அழுகின்ற பொழுது கூட எமக்கு உன் வாய்மலர் திறந்திலை. அதனால்தான் எம் போன்றோர்களுக்கு உன் மீது என்றென்றும் ஆர்வம் கொண்டு உன்னையே சதமென்று நம்பின எங்கள் மாட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்று. வா மலர் திறந்திலை விழித்திலை, எங்களை கண்ணெடுத்தும் பார்க்காமல் இருக்கிறாயே, அருளும் செய்கிலை வேறு வகையாகவும் அருள் புரியாமல் கிடக்கிறாயே, இறந்தனையோ இதுதான் நீ இறந்து போனதற்கு சாட்சியா என இறங்கி இயங்கினர் என்று தங்கள் நிலை மறந்து அவர்கள் அழுது புலம்பினார்கள். இந்த புலம்பல்கள் தொடர்ந்து கொண்டிருக்க மண்டோதரி அங்க வர, அவ புலம்பல் இருக்க, தரங்க நீர் வேலையில் தடித்து விழுந்தன உரம் கிளர் மதுகையன் உருவினன் உற்றனள் மரங்களும் மலைகளும் உருக வாய் திறந்து இறங்கினள் மயன் மகள் இணைய பண்ணினாள். மயன் மகள் மயனினுடைய மகளாகிய மண்டோதரி ராவணனினது பட்டத்து அரசி என்ன செய்தாளாம்? உரம் கிளர் மதுகையான், மனத்தின்மை வாய்ந்த வலியவனான ராவணனினுடைய உருவின் உடலின் மேலே தரங்க நீர் வேலையில் அலையறியும் நீரினை உடைய கடலின் மேல் தடித்து விழுந்ததன, மின்னல் விழுந்தது போல். ஆள் நீல நிறம்ன்றது கருப்பு, ராவணன் உடம்பு அப்படி இருக்கு கடல் போல, அதுல மின்னலை போன்று நிறமுடைய ஒளி பொருந்திய மண்டோதரி விழுந்தா. எப்படி கடல்ல மின்னல் விழுவது போல ராவணன் உடல்ல ஒளி பொருந்திய உடலை கொண்டுள்ள மண்டோதரி விழுந்து வாய் திறந்து, எப்படியா அவ வாய் விட்டு புலம்பினது என்ன செய்ததாம்? மரங்களும் மலைகளும் உருக. அவள் அழுது புலம்பினதனை கேட்டு இயற்கை பொருளான மரங்களும் மலைகளும் உருகி போயின, கல்லும் கனிந்தன, மரங்கள் கூட சாம்பி போயின. இவள் துக்கத்தை பாரு, யோசித்து பாருங்க. உரிய நேரத்துல தெளிவான அறிவுரையை சொன்னாள், கேட்கல. ராவணன் அதை சற்றளவேனும் ஏற்றுக்கொள்ளல. அதோடு இல்ல, ஒருவர் பின் ஒருவராக ராவணனை சார்ந்தவர்கள், ராவணனது நம்பிக்கைக்கு பெரிய அளவிலே இருந்தவர்கள் இறந்து போனார்கள். கும்பகர்ணன், இந்திரஜித்தன், அதிகாயன், இத்துணை பேர்கள் இறந்ததன் பின்னும் மூலபல சைன்யம் போயிற்று. அப்பொழுதாவது தான் செய்தது சரி தவறு என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிலையிலேயே ராவணன் இல்லை. தானும் எத்துணை முறை அவனுக்கு அறிவுரை சொல்லி இருப்பாள், நீ செய்தது தவறு என்று. ஏதொன்றையும் கேட்காமல், வேடிக்கை என்னன்னா,
ஒருவன் தவறு செய்கின்ற பொழுது அவனை சார்ந்தவர்கள் அவனுக்கு அறிவுரை கூற அருகில் இல்லைன்னா விதின்னு சொல்லிடு. இவன் தப்பு செய்யும் போது இவனை சார்ந்தவர்கள் ஒரு பய பக்கத்துல இல்லப்பா, என்ன பண்ணுவான், யார கேட்பான், எதை தோணித்து செஞ்சுட்டான் போயிடுவோம். ஆனால் ராவணன் அருகே பலர் இருந்தார்கள். மாமன் மால்யவான் இருந்தான், பாட்டன் தம்பி வீடனன் இருந்தான், மனைவி மண்டோதரி இருந்தான். அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றாற் போல அறிவுரை சொன்னார்கள். அப்போ இத்துணை பேர் அறிவுரை சொல்றதுக்கு இருந்தார்கள். இருந்ததோடு மட்டுமில்லாமல் சொன்னார்கள். வீடனன் ராவணனுக்கு முன்பு வாழ்ந்த இரண்யனை பற்றி எடுத்து மொழிந்தான். இத்துணை பேர் அறிவுரை எடுத்து சொல்லியும் அதனை ஏற்கவும் மனதில்லாமல், அவ்வாறு யாரெல்லாம் அறிவுரை சொன்னார்களோ அவர்களை எல்லாம் இவன் நிந்தித்தான். இதுக்கு பேருதான் விதி. கேடு பின்னாடி வரும், புத்தி முன்னாடி கெட்டுட்டு நிற்கும். கேடு வரும் பின்னே மதி, கெட்டு வரும் முன்னே. இந்த அறிவுரை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி இல்லாமல் போகும். எவ்வளவு பெரிய இடர்பாடுன்னு பாருங்க. அறிவுரை சொல்லுவதற்கு ஆட்களே இல்லைன்னா அது ஒரு கதை. அத்துணை பேரும் அறிவுரை, அத்தனை சொன்னவர்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை. ஒருவன் குலம் முன்னோன் மால்யவான், இருக்கிறதுலே அவன்தான் வயோதிகன், அனுபவப்பட்டவன். சரி, அது மட்டும் இல்ல, எதற்காக ராமன் போர் தொடுக்க வந்தானோ அவனே பலமுறை தூது அனுப்புறான். உன் தவறை உணர்ந்து நீ சீதையை என்னிடம் சேர்த்து விடுவான், நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். யாரை அனுப்பிய ராவணன் திருந்தல. இறுதி போர்க்களத்துல ராமனே ஒரு வாய்ப்பு கொடுத்தான். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போலையா, செய்த தப்ப நினைச்சு வருந்தி சீதையை கொண்டு வந்து சிறையில இருந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படி, அதுவும் கேட்கல. அதனாலதான் இத்துணை வாய்ப்பு கொடுத்தோம், அந்த வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தி கொள்ளாமல் ஒருத்தன் வலிந்து மரணத்தை ஏத்துக்கிறான்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். புத்தி இல்லாதவனா இருந்தா கூட பரவாயில்ல, முட்டாள் யார் சொன்னாலும் முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடான்றது போல இந்த முட்டாளுக்கு அவன் புத்தி சொன்னாலும் ஏத்துக்காது. அப்படி புத்தி இல்லாதவனும் இல்லை. உண்மையிலேயே ராமாயணத்துல ராவணனது மரணம் இருக்கு பாருங்க, பல நேரங்கள்ல நம்மை நினைத்து நினைத்து வருந்த செய்யக்கூடிய ஒரு மரணம். அவன் ஒரு சாதாரண வீரன் அல்ல, அவனுக்கு தெரியாத கலைகளே இல்லை, அவனுக்கு உரிய ஆலோசனை சொல்லுவதற்கு பலர் இருந்தார்கள். எல்லாமே இருந்தும் ஏதொன்றையும் கேட்காத மனதும் இருந்தது. அதுதான் ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா எந்த ஒரு மனிதன், அரக்கனே இருக்கட்டும், அமரனே இருக்கட்டும், இல்ல ஆண்டவனே இருக்கட்டும், இந்த ரெண்டுல ஏதொன்றும் இல்லை என்றால் அவர்கள் இன்னலை தவிர வேற எதையும் சந்திக்க முடியாது. அதனாலதான் வாய் திறந்து இறங்கினாள். மரங்களும் மலைகளும் உருகி ஓடக்கூடிய அளவில் இவ புலம்பினாள். மயன் மகள் இணைய பண்ணினாள். பண்ணுதல்னு சொன்னா திரும்ப திரும்ப சொல்லி புலம்புதல். எவ்வாறு அவள் திரும்ப திரும்ப சொல்லி புலம்பினாள் என்பதை அவள் புலம்பலோடு அடுத்த வகுப்புல தொடரும்.